வணக்கம். என் மகள் ஆர்த்தி 2007 என் மகளுக்கு 12 வயசு. திடீர்னு ஒரு நாள் வயிறெல்லாம் வீங்கி கால் வீங்கி நரம்புகள் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜி டாக்டர் டைட்னு போய் நாங்க செக் பண்ணதுல அவங்க என்ன பண்ணாங்க, டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வில்சன் நோய்ன்ற ஒரு நோய் வந்திருக்கு, அந்த நோய் கல்லீரல தான் தாக்கும், லட்சத்துல 10-20 பேருக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2016 உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகி கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அப்ப அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் போது கொடுத்த ஸ்டீராய்டு மருந்துனால நிறைய சைடு எஃபெக்ட் வந்துச்சு. தொடை எலும்பு 2 மூட்டு இடுப்புல போய் சார் இடத்துல 2 மூட்டையும் கலங்கிடுச்சு. சோ அதுக்கப்புறம் அந்த பித்தக்குழா 2 சுருங்கிடுச்சு. மக்களாகிய உங்ககிட்ட வந்தா உதவி கேட்டு அந்த பித்தக்குழா ஆபரேஷன் செஞ்சோம். அதான் அந்த ஆபரேஷன் பேரு ஹெப்பாட்டிகோ ஜெஜினாஸ்டமி. அந்த ஆபரேஷன் பண்ணி அதை சரி பண்ணோம். அதுக்கப்புறம் இப்ப திடீர்னு போய் கொஞ்சம் நடக்க முடியாத ரொம்ப சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப திருப்பி ஆர்த்த விட்டு கூட்டு போனா 3 ஸ்டேஜுக்கு மேல கரைஞ்சிடுச்சு. இனிமே இதை விட்டா ரொம்ப ஜாஸ்தியா சுத்தமா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு, அதாவது 2 காலுக்கு மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு ஆகும்னு சொல்லி இருக்காங்க. பித்தக்குழா ஆபரேஷனுக்கு மக்களாகிய உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு தான் அந்த ஆபரேஷன் நாங்க செஞ்சோம். அதே மாதிரி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கும் மக்களாகிய உங்ககிட்ட வரேன். நான் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர். 8 லட்சம் ரூபாய் என்னால வந்து புரட்ட முடியாது. இந்த ஆபரேஷனுக்கு மக்களாகிய உங்ககிட்ட தான் திருப்பி வரேன். நீங்க தான் உதவி பண்ணி என் மகளுக்கு இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு உதவி பண்ணணும். அதனால எல்லாரும் சேர்ந்து என் மகளுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்படித்தான் என் மகள் வந்து நடக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கும்போது, வீட்டுக்குள்ள நடக்கும்போது இந்த ஸ்டிக் வச்சு நடப்பாங்க. சோ வெளியில எங்கேயா போகும்போது, அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகும்போது அந்த செவத்துல வச்சிருக்க பாருங்க, அக்கல்ல வச்சு நடக்கிறது, அதை வச்சு நடப்பாங்க. இதுதான் என் மகளுக்கு இப்போ.